ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மேங்கோ யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டெசர்ட் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு டைம் ஆச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் இருக்குள்ள ஃபுல் க்ரீம் மில்க் அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா திக்காகி வரும் அதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மில்க் வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான நட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 10 முந்திரி, 10 பாதாம், 10 பிஸ்தா எடுத்திருக்கேன். பிஸ்தா வந்து ஓடோடு இருக்கிறதுனால அதை வந்து உரித்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே வந்துட்டு பால் கொதித்து வந்திருக்குல்ல, இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் 4 ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அதில் உள்ளே இருக்க பல்ப் மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழம் சீசனுங்கிறதுனால நிறைய மாம்பழம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ பல்ப் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி கட்டியாக இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இல்லாத அளவுக்கு திரும்பவும் இன்னொரு டைம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அமுல்யா பிராண்டோட மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் ஸ்லைசஸ் ஒன்று ஒன்றா எடுத்து அதில் குக்கி கட்டர் வச்சு சென்டரில் மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் ஒரே ஈவனாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மில்க் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து திக்காகி வந்திருக்குது. கூட வந்து ஸ்வீட்னஸ்க்காக நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். அப்படி கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இது வந்து மேங்கோ பல்ப் இருக்குல்ல, அந்த பியூரி மட்டும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மில்க்குமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து நம்ம ஒரு டின்னில் வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து ஃபில்லிங்காக இந்த மேங்கோ பல்ப் மட்டும் வச்சுட்டு மேலே ஒரு ஸ்லைஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மேங்கோ மில்க்கு, இது வந்து ஃபுல்லாக ப்ரெட் ஸ்லைசஸ் மேலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா அப்சார்ப் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே ஃபைனலாக கார்னிஷிங்காக பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஃப்ரிட்ஜில் வந்து கிளிங் ரேப் பண்ணி செட் பண்ண விட்டுடலாம். கழிச்சு பார்த்தோன்னா அந்த ப்ரெட் எல்லாமே வந்து அந்த மில்க்கை அப்சர்வ் பண்ணி சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசகுல்லா, ரசமலாய் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பேலன்ஸ் இருக்க மில்க்கை வந்து இது கூட வந்து சர்வ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.